வணக்கம் நண்பர்களே. அண்மையில் ஐரோப்பாவில் ஒரு 25 நாட்கள் பயணம் செய்தேன். அதில் ஒரு நீண்ட ரயில் பயணம் உண்டு, பேருந்து பயணங்கள் நிறைய, குட்டி குட்டி ரயில் பயணங்கள் நிறைய. பொதுவாகவே ஐரோப்பிய பயணங்கள் எல்லாமே பொது போக்குவரத்தில் தான் நிகழும். ஏனென்றால் அங்கே கார் என்பது கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. நிறைய நகரங்களுக்குள்ள கார் நுழையவே முடியாது. ஆகவே பொது போக்குவரத்து அரசால மிகச்சிறந்த அளவில் பேணப்படுகிறது, ஊக்குவிக்கப்படுகிறது. சிங்கப்பூர்ல அப்படிதான், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அமெரிக்காவில் பொது போக்குவரத்தில் ரயில்லையும் பேருந்துலையும் நான் நீண்ட பயணங்களை நிறைய பண்ணியிருக்கேன். இதில் நான் கவனித்த ஒன்று உண்டு. அதை நான் என்னுடைய குடும்பத்தினரிடம் பேசிக்கொண்டேன். அதாவது அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் இந்த பொது போக்குவரத்தில் குழந்தைகளுடைய நடத்தை எந்த அளவுக்கு கட்டுப்படுத்தப்பட்டதாகும். யாரும் அந்த குழந்தையை கட்டுப்படுத்தலை. ஆனால் அந்த குழந்தை தன்னளவில் இயல்பாக ஒரு ஒழுங்குல இருக்கு. பேருந்துகளில் குழந்தையோட குரலையே நீங்க கேட்க முடியாது. அடம் பிடிக்கிற மாதிரி, அழுகுற மாதிரி, பிரச்சனைகள் பண்ற மாதிரி ஒரு குழந்தை கூட தென்படவே இல்லை. இன்னும் சொல்ல போனா அப்படி ஒரு குழந்தையை நான் இதுவரைக்கும் இந்தியாவுக்கு வெளியே பார்த்ததே கிடையாது. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு, இந்தியாவில் நான் அநேகமாக எல்லா வாரம் ரயிலில் பயணம் பண்ணுறேன். சென்னை போயிட்டு வருவேன், ஈரோடு, கோயம்புத்தூருக்கு போயிட்டு வருவேன். தொடர்ந்து பயணங்கள் இருக்கு. ரயில் பயணங்களில் மிகப்பெரிய பிரச்சனை என்பது குழந்தைகள். ஒரு குழந்தையோட ஒரு குடும்பம் ஏறிச்சுனால ஐயையோ குழந்தை அப்படின்னு பயம் வரும். பெரும்பாலும் உடனடியாக ஃபோனில் நாளை காலையில் 10 மணிக்கு ஏதாவது நிகழ்ச்சி இருக்குன்னா அதை ஒத்தி போடுங்க, சரியாக தூங்க முடியாது, வந்து கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு தான் வருவேன் நான் சொல்லிடுவேன். அதை எதிர்பார்ப்பு ஒரு குழந்தை கூட தவற விட்டுருது. ஏறணும்னு ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிக்கும். அப்பா அம்மா அதுக்கிட்ட கெஞ்சிட்டே இருப்பாங்க. சோறு ஊட்டுறத ஒரு 1/2 மணி நேரம் நாடகமாக மாற்றிடுவாங்க. அந்த மொத்த பெட்டியில் இருக்கவங்க பதற்ற அடைகிற மாதிரி வாயிலிருந்து சோத்தை எடுத்து வீசுகிற குழந்தையெல்லாம் பார்த்துருக்கேன். நான் சொல்றது கை குழந்தை அல்ல, 5 வயசு 8 வயசு குழந்தைய கத்திக்கிட்டே இருக்கும். அந்த குழந்தை கத்துறது கூட சேர்த்து அம்மா காரிகள் கத்துவாங்க. எனக்கெல்லாம் இவ்வளவோ பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்கு. நான் ஒரு பொம்பளைகிட்ட கேட்டிருக்கேன், ஏமா கத்துற, நாங்கள் இத்தனை பேர் இங்கே உட்காந்துருக்கோமே. இல்லைங்க என் பையன், உன் பையன் கத்துறான், அதுக்கு சேர்ந்து நீ ஏன் கத்துற? கத்துறது இருந்து இன்னொருத்தருக்கு தொந்தரவா இருக்குன்னு யோசிக்க மாட்டியா? ஒன்னாங்க ஹஸ்பண்ட் சண்டைக்கு வந்துட்டான். என்னங்க என் முன்னாடி என்ன பேசுறீங்க நீங்க? எல்லாருக்கும் தான் ரைட். அதான் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எல்லாரும் சேர்ந்து கத்துறதுக்குள்ள இடம்னு நினைக்கிறாங்க. இன்னொருத்தருக்கு தொந்தரவு இல்லாது வாழ்வதுதான் நாகரிகம் என்பது தமிழர்களுக்கு, இந்தியர்களுக்கு பொதுவாகவே தெரியாத விஷயம். அப்படி ஒரு எண்ணமே நம்மகிட்ட கிடையாது. நம்ம எப்பவுமே குடும்பத்துக்குள்ள கூட இன்னொருத்தருடைய சௌகரியத்தை பற்றி யோசிக்கிறது இல்லை. குழந்தைகளை அப்படி வளர்த்தோம். குழந்தைகள் மிக அரகண்டான ஒரு வாழ்க்கையை கற்றுக்கிட்டு வர்றாங்க. இதை பற்றி கொஞ்சமாவது நாம் பேசிக்க வேண்டிய இடத்துக்கு வந்திருக்கோம். ரயில்ல விளக்க ஆஃப் பண்ண விட மாட்டேன்னு சொல்லக்கூடிய குழந்தை பார்த்துருக்கேன். 9:30 விளக்க ஆஃப் பண்ணணும், அது சட்டம், ரயில் சட்டம். ஆனால் இல்லைங்க என் பையன் 12 மணி வரைக்கும் லைட் ஆஃப் பண்ண விட மாட்டான் அப்படின்னு ஒரு அம்மா சொல்றாங்க. ரயிலில் செல்போனில் சவுண்டாக பாட்டு வச்சு கேட்டுட்டு 12 மணி வரைக்கும் உட்காந்துருக்க பையன்லாம் இருக்கான். கேட்டால் எனக்கு அப்படிதான் பழக்கம். பெற்றோர் அம்மா அப்படிதாங்க அவன் பழக்கம் அப்படிங்கிறாங்க. பொது இடங்களில் நம்முடைய டீனேஜர்ஸ் நடந்துக்கிற விதத்தை பாருங்க, எவ்வளவு அரகண்டா இருக்கு. அதை விட வீடுகளுக்குள் செல்லும் போது அந்த வீட்டில் குழந்தைகளை எதிர்கொள்வது என்பது பயங்கர சிக்கலான விஷயம். ஒன்று, எந்த குழந்தையும் ஒரு சம்பிரதாயத்துக்கு கூட நம்மகிட்ட ஒரு இன்முகம் காட்டுவதோ வரவேற்பதோ கிடையாது. இன்னொன்று, அந்த பெற்றோர் போய் சொல்லுவாங்க பிள்ளைகிட்ட, பெரிய மாமா வந்திருக்கார், ஒரு ரைட்டர் வந்திருக்கார், நீ வந்து ஒரு ஹாய் சொல்லு,
போமா எவனோ ஒருத்தன் வந்தா நீ என்கிட்ட வந்து சொல்கிறேன், நான் அவன் சொல்ல நம்ம காதுக்கு வைக்கும், போமா வேலை இருக்குது அப்படின்னு சொல்லுவான். என்ன வேலை? டிவி பார்த்துட்டு இருப்பாங்க, செல்ஃபோனை தான் நோண்டிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து வெளியில் முகத்தோட நம்மகிட்ட இருந்து அவன் படிச்சுட்டு இருக்கான் அப்படிம்பாங்க. என்னுடைய அனுபவங்கள் ஐரோப்பாவிலே அமெரிக்காவில் அப்படி இல்லை. நான் அமெரிக்காவில் 2-3 வெள்ளையர் வீடுகளில் தங்கியிருக்கேன். அங்கு பிறந்த அமெரிக்காவுடைய வீடுகள் அங்கு நேர்மாறாக இருக்கிறத பார்க்குறேன். ஒன்று, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே கெஸ்ட்டை வந்து ஒரு வார்த்தையாவது மரியாதைக்கு பேசுவாங்க. அதுக்கப்புறம் யாருடைய கெஸ்ட் அவர் மட்டும் இருப்பாங்க, மற்றவங்க அவங்க வேலைக்கு போவாங்க. ஆனால் முதல்ல ஒரு ஹாய் சொல்லுவாங்க. அப்புறம் டைனிங் டேபிளில் சாப்பிடும்போது அந்த வீட்டு மெம்பர்ஸ் எல்லாம் வருவாங்க, ஒரு வார்த்தையாவது பேசுவாங்க. ஒரு சில நைசிட்டிஸ் சொல்லுவாங்க, அது எல்லாருக்கும் தெரியாது, கண்டிப்பாக செய்வாங்க. ஏன்னா வந்த விருந்தினர் முகம் போடக்கூடாது, அந்நியராக உணரக்கூடாதுங்கிறதுக்கு. இதற்கு அப்பால் அங்கே இருக்கக்கூடிய பையங்களுக்கும் குழந்தைகளுக்கு சில டியூட்டிஸ் அங்கே வரையறுத்து வச்சுருக்காங்க. அதில் ஒன்று, கெஸ்ட் வந்தாங்கன்னா சூட்கேஸை அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பையனோ பொண்ணோ டீனேஜர் அவங்க தான் எடுத்து கொண்டு போகணும். கெஸ்ட்டு தங்க வேண்டிய ரூமை அவங்க தான் காட்டணும். இது 2-3 முறை பார்த்த பிறகு நான் கேட்டேன், இது டீனேஜர்ஸ் ஏன் பண்ணுறாங்க அப்படி கேட்டால், இல்லை டீனேஜர்ஸ் அதை பண்ணணும், அது இந்த அமெரிக்க பண்பாடு, ஐரோப்பாவில் இந்த பண்பாடு உண்டு ஏன்னா அந்த பேராசிரியர் தான் சொன்னாங்க. அப்போ நான் கேட்டேன், ஒரு டீனேஜர் அதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லலாமா? அது தனி சுதந்திரம் தானே, இது அமெரிக்கா சுதந்திரத்தின் நாடு தானே, அவனுடைய தனி உரிமையை நான் மதிக்கணும் இல்லையா? அப்போ அவர் சொன்னார், இங்கே அவர் சாப்பிட்றான், இங்கே தங்கியிருக்கான் இல்லையா, ஒரு இன்ஸ்டிடியூஷனுடைய பகுதியாக நீ இருந்தேன்னா அந்த இன்ஸ்டிடியூஷனுடைய ரூல்களை நீ கடைப்பிடித்து ஆகணும். ஒரு அலுவலகம்னா அதுக்கான சட்டங்கள் இருக்குது, குடும்பமும் அதற்கான நெறிகள் கொண்டது தான். ஒரு குடும்பத்தில் எல்லாரும் இஷ்டத்துக்கெல்லாம் இருக்க முடியாது, குடும்பத்துக்கான நெறிமுறைகளை கடைப்பிடித்தாகணும். இல்லைன்னா அமெரிக்க வாழ்க்கையே கிடையாது. அமெரிக்காவில் வேலைக்காரர்கள் கிடையாது. வீடு சுத்தப்படுத்தணும், பாத்திரங்களை கழுவணும், பனிக்காலத்தில் பனி அள்ளணும், தோட்டத்தை மெயின்டைன் பண்ணணும், புல்லெல்லாம் செதுக்க வைக்கணும். இது எல்லாத்தையும் குடும்ப உறுப்பினர்கள் பங்கிட்டு தான் செஞ்சு ஆகணும். அதில் நான் செய்ய மாட்டேன், எனக்கு அந்த வேலை கிடையாது அப்படின்னு ஒரு சொல்லவே முடியாது. சொன்னால் குடும்பத்தில் இருக்கக்கூடாது. அப்படி உனக்கு குடும்பத்தின் நெறிகள் உனக்கு உடன்பாடு அல்ல என்றால் நீ குடும்பத்தை விட்டு தாராளமாக கிளம்பி செல்லலாம் என்பது அமெரிக்காவோட நிலைப்பாடாக இருக்குது. ஆனால் இந்தியாவில் நாம் குழந்தைகளை எப்படி வளர்க்குறோம்? இது சொல்லணும், ஐயோ குழந்தைகளை சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே சில கட்டுரையெல்லாம் என்னுடைய தளத்தில் எழுதியிருக்கேன். அப்போ உடனடியாக பாஞ்சு வந்து ஐயோ குழந்தை செல்வங்கள் அப்படின்னு ஆரம்பிச்சிடுவாங்க, மாணவ செல்வங்கள் அப்படின்னு ஆரம்பிப்போம். இது நம்முடைய ஹிப்போக்ரசிகளில் ஒன்று. உண்மை தெரிந்தாலும் பாவலா பிரிவு, நான் ரொம்ப கருணையும் அன்பும் அறவும் நிறைந்தவன் பாவலாப்பட்டதுக்காகவே உண்மையை மழுப்புறது, எத்தையாவது ஒன்று உளறி வைக்கிறது. முன்னாடி ஒரு முறை அரசு பள்ளிகளில் மாணவர்களிடையே வன்முறை அதிகரித்திருக்கிறது, ஆசிரியர்களால் அந்த மாணவர்களை கட்டுப்படுத்த முடியவில்லை, இதுக்கு ஒரு சாலிடான நடவடிக்கை அரசு எடுக்க வேண்டும் ஒரு கட்டுரை, கொஞ்சம் முன்னோடியான கட்டுரை. அவ்வளோதான். ஃபேஸ்புக்கில் எல்லாரும் அரசு பள்ளிகளை ரவுடி என்று சொல்லிவிட்டார். நான் ஒரு ஆசிரியர், நான் ரத்த கண்ணீர் வடிக்கிறேன் அப்படிலாம் ஆட்கள் எழுதி தள்ளினாங்க, பெரும்பாலும் திமுககாரங்க. இதை எழுதுறவன் என்ன நினைக்கிறான்னா தான் ஒரு பெரிய ஆளுன்னு எல்லாரும் நினைப்பாங்க அப்படிங்கிற அதை சொல்றாங்க. நான் சொல்லி ஒரு 2-3 மாதத்துக்குள்ள தமிழக அமைச்சர் அதை சொன்னார், கல்வி அமைச்சர். யாரும் எதுவும் சொல்றது, யாரும் எதுவும் சொல்றது, ஏன்னா அது உண்மை. ஏன்னா இப்போ அமைச்சர் சொல்றதை நீ கம்முன்னு ஏற்றுக்கிறிய. இதை தானே ஒரு 3 மாதம் முன்னாடி எழுத்தாளர் ஜெயமோகன் சொன்னார். அப்போ ஏன் திட்டுனேன்னு யாரும் அவர்கிட்ட கேட்கப்படுறது. அதன் பிறகு பள்ளிகளில் தொடர்ந்து பல வன்முறைகள் பதிவாயின. இப்போ அண்மை காலம் வரைக்கும் சாதிய வன்முறைகள், குத்து வெட்டெல்லாம் பதிவாகுது. நான் சொன்னது திரும்ப 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 செய்திகளை நிரூபிக்கப்பட்டுட்டே இருக்கு. அப்போ கூட அந்த முன்னாடி பாஞ்சு வந்து தான் பெரிய ஆளு, பள்ளி குழந்தைகள்லாம் தெய்வ பிறவிகள்னு சொன்னானே, அவனுக்கு ஒரு குற்றவாளி கிடையாது. இந்த மாதிரியான பாவலாக்களில் தான் நம்ம பிரச்சனைகளை தள்ளி போட்டுட்டே இருக்கோம். இந்த பேச்சுக்கு அந்த மாதிரியான பாவலாக்கள் வரும்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் நான் சொல்ல வேண்டுங்கிறது. நாம் ஒரு மாற்றத்தின் கட்டத்தில் இருக்கோம். இப்போ நான்லாம் வளர்ந்தது ஒரு பழைய பாணி குடும்பத்தில். என்னுடைய அப்பா அவர் ஒரு பேட்ரியார், அவர் ஒரு பெரிய ஒரு மனிதர், கிராமத்தில் ஒரு பெரிய மனிதர், அரசு வேலையில் பொறுப்பான வேலையில் இருந்தார், படித்தவர், வரலாற்று ஆய்வில் ஆர்வம் கொண்டவர், ஓரளவுக்கு நிலபலன்களும் வருமானம் உள்ளவராக இருந்தார். ஊரில் பல பேருக்கு நல்லது கெட்டது சொல்லக்கூடியவராக இருந்தார்.
அப்படிப்பட்ட ஒரு அப்பா, பேட்ரியார்க்கு அப்பான்னா அவர் முன்னாடி நான் போக முடியாது. எங்கள் அப்பாட்ட நான் மொத்த வாழ்க்கையிலேயே 2-3 முறை தான் பேசினேன் கிடையாது. இதுவும் அவர் பேசியிருக்கார், நான் ஒன்றுமே பேசினேன் கிடையாது அவர்கிட்ட. அதாவது எங்கள் அப்பா கிட்ட நான் எதையுமே சொன்னது கிடையாது, அவர் முன்னால் போனதே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு உறவு தான் எனக்கு. ஆனால் என்ன அவர் கண்காணித்து கொண்டே இருந்தார், என்னை வழிகாட்டி கொண்டே இருந்தார். இப்பவும் வழிகாட்டி கொண்டிருக்கிறார். அவர் மறைந்து 45 ஆண்டுகளுக்கு பிறகு கூட. அப்படிப்பட்ட ஒரு உறவு, அப்பா உறவு இருந்தது. எங்கள் அப்பா என்கிட்ட 3 விஷயம் சொன்னார் நான் பள்ளியில் சேரும்போது. அது என் முகம் பார்த்து சொல்லலை, ஒரு மாமரத்தை பார்த்து சொன்னார். நான் பின்னால் நிற்கிறேன். கல்லூரியின் முதல் ஆண்டு என்னை சேர்த்து விட்டு சொன்னார், நிறைய பணம் செலவு பண்ணி இந்த கல்லூரியில் சேர்க்கிறேன், அப்புறம் இஷ்டம் படிக்க என்ன படித்தா உனக்கு நல்லது. அப்புறம் சொன்னார், குடிக்காதே, உன்னால் கட்டுப்படுத்த முடியாது, பெண்களுக்கான உறவை கட்டுக்குள்ள வச்சிரு, ஏன்னா உன்ன மாதிரி ஆட்களை பெண்கள் மிக எளிதாக விளையாடுவாங்க, உன்னால் எந்த தொழில் பிஸ்னஸையும் பண்ண முடியாது, ஆகவே எந்த காலத்திலையும் இன்வெஸ்ட் பண்ணி தொழில் எதுவும் பண்ணாங்க. அவ்வளோதான். இந்த நிமிடம் வரைக்கும் நான் அந்த ஆணைகளை மீறினதே கிடையாது, அணு அளவு கூட. அது பழைய உறவு. எங்க அண்ணாட்ட அவர் சொல்லிட்டு போனார், எனக்கு அப்புறம் நீ தான் என் பையனுக்கு அப்பா இடத்துல இருக்கணும் அப்படின்னு. இன்றைக்கு வரைக்கும் என்னோட அண்ணா அந்த இடத்துல தான் இருக்கார். எங்க அண்ணாவே நான் அதே இடத்துல வச்சிருக்கேன். இதெல்லாம் ட்ரெடிஷ்னலான நிலப்பிரபுத்துவ கால உறவுகள். அந்த காலத்தில் பிள்ளைங்க அப்படிதான் இருந்தாங்க. அப்பா பிள்ளை உறவு என்பதே ஒரு விளக்கத்தோடு இருக்கும், மரியாதையோடு இருக்கும். அது ஒரு மாதிரி ஒரு ஒரு இன்ஹெரிட்டன்ஸ். அப்பாவோட என்ன இயல்புக்கு அது நல்ல இயல்புகள் அப்படியே வாங்கிக்கிறது. பெரிய குடும்பம். எங்கள் அப்பா ஒரு நாள் கூட ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டில் ஏன் இவன் கம்மி மார்க் வாங்கியிருக்கான்னு கேட்டதே கிடையாது. நான் வருஷம் முழுக்க ரொம்ப கம்மி மார்க் வாங்குவேன். ஆனால் ஆண்டு இறுதி பரீட்சையில் பள்ளி முதல்வராக இருப்பேன். மே மாதம் லீவ் விட்டான்னா கல்லூரி திறக்கிற நாளில் தான் நான் வீட்டுக்கே வருவேன். அல்லது இன்னும் 10 நாள் கழிந்து தான் வருவேன். அது வரைக்கும் எங்கேயாவது சுற்றுப்பயணத்தில் தான் இருப்பேன். நண்பர்கள் கூட சுற்றிக்கிட்டே இருப்பேன். திருவிழா பார்த்துட்டு எங்கே இருக்கேன்னு அவர் கேட்க மாட்டேன், எங்கே போனேன்னு கேட்க மாட்டேன். ஆனால் அவருக்கு தெரியும் பையன் அவனுக்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்வான். அது ஒரு உறவு. அப்படிதான் ஒரு காலம் இருந்தது. அப்பா என்பது ஒரு பெரிய ஐக்கனாக இருந்தது, ஒரு பெரிய அடையாளமாக இருந்தது. அப்பாவுக்கு பிடிக்காத ஒன்று பையன் செய்ய மாட்டான், செய்யக்கூடாது, செய்ய முடியாது. அதுக்கப்புறம் நவீன காலகட்டத்துக்கு நாம் வர்றோம். நிலப்பிரபுத்துவ கால மதிப்பீடுகள்லாம் மாறுது. இன்றைக்கு நம்முடைய சொசைட்டியில் இருக்கக்கூடிய அப்பா என்பது வேற ஒருவர். பிள்ளைங்க கூட சரிக்கு சமமாக புழங்கக்கூடிய ஒருவர். இன்னொரு விளையாட்டு பிள்ளையாக தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருவர். அதுதான் சரியானது. நான் அப்படித்தான் என்னுடைய குடும்பத்தில் இருக்கேன். என் பையனுக்கு நான் விளையாட்டு தோழர்களாக தான் இருக்கேன். போன தலைமுறையில் குழந்தைகளின் உரிமை என்பதே கிடையாது. குழந்தைகளுக்கு சொந்தமாக முடிவெடுக்க வாய்ப்பே கிடையாது, பிரைவசியே கிடையாது. எனக்கெல்லாம் வீட்டில் படிக்கிறதுக்கு இடம் கிடையாது. நான் ஒரு படிக்கட்டு உட்காந்து தான் படிப்பேன். என்னுடைய தனி உரிமை, தனி தன்மை, தனி ஈடாதை பற்றியெல்லாம் அங்கே பேச்சே கிடையாது. ஆனால் இப்போ அப்படி இல்லை. ஒரு குழந்தைக்கு படிக்கிறதுக்கான தனி இடம், அந்த குழந்தைக்கு எது பிடிக்குமோ பிடிக்காதோ அதெல்லாம் பார்க்கணும். ஒரு குழந்தை ஒரு இண்டிவிஜுவல், ஒரு தனி நபர் என்பதுக்கு ஒரு இடம் கொடுக்கணும். இது ரொம்ப முக்கியமான முன்னகர்வு, மிக முக்கியமானது. இன்றைக்கு குழந்தைகிட்ட நாம் சொல்லுவோம், யூ ஆர் அன் இண்டிவிஜுவல் அப்படின்னு சொல்லணும். இந்த டிரான்சிஷன், இந்த மாற்றம் நடக்குது. இந்த மாற்றம் நடக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த தனிநபர் உரிமையை, தனிநபர் தன்மையை ஒரு குழந்தை கொடுக்கும்போது தனிநபர் பொறுப்பை கொடுக்காம விட்டு இங்கே தான் பிரச்சனை வருது. தனிநபர் உரிமையை கொடுக்குறோம். நீ ஒரு இண்டிவிஜுவலாகிட்ட சொல்கிறோம், உனக்கு பிடித்ததை பண்ணு, உனக்கு பிடித்த சொல்லு, உனக்கு பிடித்த மாதிரி இருக்க உனக்கு உரிமை இருக்குன்னு சொல்லணும். அதுக்கான இடத்தை உருவாக்கி கொடுக்கணும். ஆனால் இந்த உரிமை அடையணும்னா நீ ஒரு பொறுப்பை நிறைவேற்றணும் இல்லை, அந்த பொறுப்பை கொடுக்கறதே கிடையாது. ஒரு குழந்தையோட ஒரே பொறுப்பு என்பது படிக்கிறது மட்டும்தான் என்று நம்ம ஆக்கி வச்சிருக்கோம். அதன் பிறகு அந்த குழந்தைக்கு என்ன வேணாலும் பண்ணலாம், யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது. எங்கள் அப்பா இருந்த ஒரு வீட்டில் நான் போய் ராத்திரி 12 மணிக்கு டிவி சத்தம் வச்சு கேட்க முடியாது. எங்கள் அப்பாவுக்கு அது பிடிக்குமாங்கிறது முக்கியம். அப்பாவுடைய உறவு என்னன்னு அங்கே நடக்கும்.
அப்போ இன்றைக்குள்ள ஒரு வீட்டில் ஒரு குழந்தை டிவி வச்சு பார்க்குன்னா அதனால மற்றவங்களுக்கு ஏதாவது தொந்தரவு இருக்கா என்று தெரிந்து கொள்ள வேண்டிய பொறுப்பு அதுக்கு இருக்கு. ஒரு சிவில் சிட்டிசன் பிறருடைய வசதியை கேட்டு தெரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் இருக்கணும். ஒரு இன்ஸ்டிடியூஷனில் இருந்தாலும் அந்த இன்ஸ்டிடியூஷனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மதிக்கணும். ஒரு சாலையில் போனால் சாலை விதிகளை மதிக்கிறது போல, ஒரு நிறுவனத்தில் விதியை மதிப்பது போல, ஒரு ரயிலில் இருந்தால் ரயிலுக்கு சில விதிகள் இருக்கு. 9:30 மணிக்கு விளக்கை ஆஃப் பண்ணணும், அதுக்கு மேலே சத்தம் போடக்கூடாது. ஒரு ரயிலுக்குள்ள கூடுமான வரைக்கும் சத்தம் வெளியே வரக்கூடாது, ஆனால் அது இன்னொருத்தருக்கு தொந்தரவாக இருக்கும். ஏதாவது ஒன்று செய்யறதுக்கு முன்னாடி இஃப் யூ டோன்ட் மைண்ட் அண்ட் பக்கத்தில் இருக்கிற ஒரு வார்த்தை கேட்டுக்கணும். வெளிநாட்டில் ஒரு சூட்கேஸை இழுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சத்தம் இருக்கிறதுக்காக நம்மகிட்ட இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஐம் சாரி என்ற அந்த அளவுக்கு நம்ம நாகரிகம் அடைய வேண்டியதில்லை. அது இன்னும் ரொம்ப காலம் ஆகும். ஆனால் குறைந்தபட்சம் இதனால எனக்கு தொந்தரவு இல்லையே என்று பார்க்கணும். அது நாம் பார்க்கறது இல்லை. ஏன்னா பெற்றோருக்கு அது தெரியாது. ரயிலில் ஏறுறாங்க, நான் இங்கே நாகூரில் இருந்து ஏறுவேன், ராத்திரி 1 மணிக்கு மதுரை போகும். மதுரையில் யாரா ஏறுவாங்க? ஒருத்தர் ஏறுவாங்க, 2 பேர் ஏறுவாங்க. 1 மணிக்கு எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க. அத்தனை லைட்டையும் போடுவாங்க. போட்டு ஒரு சுட்கேஸ் உள்ள தள்ளி வச்சு பாயை போட்டு சத்தம் போட்டு பேசி கத்தி அங்கே போகாத இங்கே போகாதேன்னு சொல்லி படுத்து செட்டில் ஆவாங்க. அடுத்திருச்சி வந்துடும். மிக எளிதாக இதை பண்ணலாம். நான் ஏறுவது உண்டு. நான் ராத்திரி 1 மணிக்கு 10 மணிக்கெல்லாம் பல ரயில்களில் ஏறுவேன். செல்ஃபோனில் வெளிச்சம் போதும் எனக்கு. செல்ஃபோனில் வெளிச்சம் அடித்து சூட்கேஸை வச்சு பாயை விரித்து படுத்துக்கலாம். அது செய்ய மாட்டேன். அங்கே தூங்கி இருக்கக்கூடிய எங்களுடைய நலன் என்ன, அவங்க என்ன நினைக்கிறாங்களே இவனுக்கு தெரியாது. அதை பற்றி கவலையே கிடையாது. ஆனால் இவன் தூங்கிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் லைட் போட்டால் எரிச்சல் அடையும், கத்துவான். இதைத்தான் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். எந்த வகையான சமூக பொறுப்பு அற்றவர்களாக அவங்கள வளர்க்கணும். இது அடுத்த கட்டத்துக்கு போய் மரியாதைகள் அற்றவர்களாக அவங்கள மாற்றுது. கன்வைவலிட்டின்னு ஒன்று இருக்கு. கன்வைவலிட்டின்னா சமூக மரியாதை. ஏன்னா இங்கே நம்ம சமூகமாக தான் வளரும், வாழும். யாரும் தெய்வ பிறவியில் இல்லை, இன்னொருத்தர் இல்லாமல் வாழக்கூடியவங்க அல்ல. ஒருத்தரை பார்த்தா விஷ் பண்ணுறது, ஒருத்தரை பார்த்தா வாழ்த்துறது, அப்படி சில 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 மரியாதைகள் வழியாக ஒரு சொசைட்டி இயங்கிட்டு இருக்கு. இதை கூட நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்காதவர்களா இன்றைக்கு ஆகிட்டோம். போன தலைமுறையில் அதெல்லாம் ரொம்ப கட்டுப்பாடாக கற்றுக்கலாம். ஒரு கல்யாண வீட்டுக்கு நாங்கள் போனோம்னா, இளைஞர்கள் போனோம்னா, பெரியவங்க அத்தனை பேர் சாப்பிடாம பந்திகளில் நம்ம போக முடியாது. நானும் வயசானவங்க தான் முதல்ல சாப்பிடணும். இது மாதிரி 100கணக்கான மரியாதைகள் இருந்தது. யார் முன்னாடி உட்காரல, யார் முன்னாடி உட்காரக்கூடாது, யார் முன்னாடி சிரிக்கலாம், யார் முன்னாடி சிரிக்கக்கூடாதுலாம் இருந்தது. இந்த நூற்றாண்டில் இந்த நூற்றாண்டுக்குரிய கன்வைவலிட்டிஸ் இருக்கு. அதை குழந்தைகள் சொல்லிக் கொடுக்கணும். ஆனால் பெற்றோர் சொல்லிக் கொடுக்குறது. வெளிநாடுகளில் சொல்லுவாங்க, இந்திய பெற்றோர் தங்களுடைய குழந்தைகளை தேவதூதர்கள் மாதிரி வளர்க்குறாங்க. அந்த குழந்தை 25-24 வயசுல வேலைக்கு போகும்போது அதுக்கு தெரியுது, நான் தேவதூதன் இல்லை, நான் சாமானிய மனிதன். பல விதமான அடிகள் அவமானத்தோடு அது கற்றுக்குது. இப்போ ராத்திரி 12 மணிக்கு லைட் ஆஃப் பண்ண மாட்டேன்னு ஒரு பையன் சொல்றான் இல்லையா, அவன் போய் ஒரு பிஜியில் போய் அவன் தங்குவா, வேலை கிடைச்சி 10 மணிக்கு லைட் ஆஃப் பண்ணல, ஏன்னா பிஜி வேலை காலையில் காலி பண்ணுற அம்மா சொல்லுவான், செய்வான். ஆளதாங்க வேலைக்கு போவான், ஒரு மேனேஜர் ஆர்டர் பண்ணுவான், செய்வான். அப்போ இவங்கெல்லாம் அப்படி தனி உரிமையில் அப்படி ததும்பி நிற்கலை. இந்த பெற்றோர் தங்களை தாங்களே குழந்தைகளுக்கு அடிமையாக்கிக்கிறாங்க. குழந்தைகளுக்கு பணிவிடை செய்யும் கேவலமான அடிமைகளாக்கிறாங்க. அதன் வழியாக குழந்தைகளை அவங்க சைக்கோக்களாக மாற்றுறாங்க. கணிசமான குழந்தைகள்கிட்ட இருக்கிறது சைக்காலஜிக்கல் டிசார்டர் என்று சொல்லப்படத்தக்க ஒரு விதமான மனச்சிக்கல், தன்முனைப்பில் இருந்து வரக்கூடிய மனச்சிக்கல். அந்த மனச்சிக்கலை பெற்றோர் உருவாக்கி கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அதனுடைய விளைவுகளை எண்ணி வருந்தம். எனக்கு என்கிட்ட பேசக்கூடிய கணிசமான பெற்றோர் தங்களுடைய குழந்தைகள்கிட்ட இருந்து தங்களுக்கு போதுமான கவனிப்பு இல்லை என்று சொல்லக்கூடியவங்களா இருக்கிறாங்க. ஃபோன் பண்றதில்லை, எடுக்கிறதில்லை, நாங்கள் இருக்கிறதே கவனிக்கிறது இல்லை, எங்களுடைய அன்பையோ கருணை எதையுமே பொருட்படுத்துறது இல்லை, உடம்பு சரியில்லைன்னா கூட அப்படியான்னு கேட்கறது இல்லை. இதெல்லாம் சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஒவ்வொரு முறையும் யாராவது புலம்புறாங்க. எளிமையான பதில் இதுதான், நீங்க சின்ன வயசுலேருந்து அப்படித்தான் அவனை வளர்த்துருக்கீங்க, எதை பற்றியும் கவலைப்படாத, நீ படிப்பு அதில் மட்டும் போ,
உலகமே உனக்கு பணிவிட பண்ணுன்னு தானே வளர்த்துருக்கீங்க. நீங்கள் அந்த பையன் சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு சொந்தக்காரங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் அவன் கவனிச்சிருக்கானா? வீட்டுக்கு ஒரு சொந்தக்காரன் வந்தால் வந்து ஒரு ஹாய் சொல்லியிருக்கானா? இல்லை. இப்போ வளர்ந்து வேலைக்கு போன பிறகு உங்களுக்கு அதெல்லாம் செய்வான். நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க? உங்களே விட்டுட்டா அடுத்த உலகத்துக்கு போயிட்டான். செல்ஃபிஷாக தான் இருப்பான், செல்ஃப் சென்ட்ரிக்காக தான் இருப்பான். அது நீங்கள் வடிவமைச்சது. உங்களுக்கு எது வசதியாக அதை வடிவமைச்சிங்க, அது அவங்களுக்கு திரும்பி கிடைக்கும். நீங்கள் ஒரு டிவைஸை ஒரு குறிப்பிட்ட வகையில் உருவாக்கிட்டு அந்த டிவைஸ் வேற மாதிரி இருக்கணும் உங்களுக்கு மட்டும் அப்படின்னு நினைச்சா நடக்குமா? நம்முடைய குழந்தைகளை நவீன வாழ்க்கைக்குரிய நாகரிகங்கள் தெரிந்தவளை வளர்ப்பது ரொம்ப அவசியமானது. அதை நம்ம வெளிநாட்டில தான் கற்றுக்கணும். மரபுக்கு திரும்பி செல்ல முடியாது, அதெல்லாம் நான் சொல்ல வரல. அந்த காலத்தில் அப்படி இருந்தாங்க, அதெல்லாம் இன்னைக்கு வரணும் சாத்தியம் கிடையாது. ஆனால் இன்றைக்கு ஒரு நவீன நாடு எப்படி இருக்கு, ஒரு நவீன பண்பாடு எப்படி இருக்கோ அதை பார்த்து கற்றுக்கணும். அது மாதிரி இருக்கணும். அதுதான் நாம் என்னுடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது. நான் ரயிலில் பார்க்குறேன், ஒரு பையன் ராத்திரி 2 மணி வரைக்கும் கம்ப்யூட்டர் கேம் விளையாடிட்டே இருக்க கீன்னு. அந்த அம்மாட்ட சொல்ல ஆஃப் பண்ண சொல்லுங்க. பையன் 10-12 வயசு பையன். இல்லைங்க அவன் 2 மணி வரைக்கும் விளையாடுட்டுங்க, அப்போ சவுண்ட் ஆஃப் பண்ண சொல்லுங்க. இல்லை சவுண்டோட விளையாடுனது அவனுக்கு பிடிக்கும். இதுக்கு மேலே அந்த அம்மாட்ட பேச முடியாது. இப்போ கண்ணை மூடிட்டு படுத்துட்டேன். ஆனால் மேலே இருந்த ஒருத்தர் வந்து டிடி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டார். டிடி வந்தார், சவுண்ட் ஆஃப் பண்ணான். பையன் திரும்பியே போயிடலாம், விளையாட்டே இருந்தான். இல்லை அவன் ஆஃப் பண்ண மாட்டான். அந்த அம்மா அவருக்கு கையை தட்டி, தம்பி அடுத்த ஸ்டேஷனில் இறக்கிடு அப்படின்னா. அவன் ஏன் அப்படின்னா, சவுண்ட் ஆஃப் பண்ணு, இல்லைன்னா அடுத்த ஸ்டேஷனில் இறக்கி விட்டுருவேன் அப்படின்னு ஆஃப் பண்ணிட்டான். அப்போ அதிகாரம் வந்து சொன்னால் கேட்பான் இல்லையா? அப்போ உங்கள் பையன் நீங்கள் அதிகாரத்துக்கு முன்னாடி எடுத்து விடல, ஒரு போலீஸ்காரால் அடி கொடுத்தா தான் ஒழுங்காக இருப்பேன்னா அது என்ன வகையான மனதில்? ரயிலில் இதை தொடர்ந்து நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ரயிலில் மதுரையில் ராத்திரி 1 மணிக்கு ஒரு பெண் குழந்தை ஏதோ க்ரீம் பிஸ்கட் ஏதோ ஒன்று கேட்குது. அப்பா பிஸ்கட் கொடுக்குறா, இது வேண்டாம் எனக்கு க்ரீம் பிஸ்கட் தான் வேணும். பெரிய பொண்ணு 5 வயசு 6 வயசு இருக்கும். க்ரீம் பிஸ்கட் சார், க்ரீம் பிஸ்கட் கிடைக்குமா இங்கே? எங்கே சார் கிடைக்கும் என்கிட்ட கேட்டார். எனக்கு தெரியாது. இறங்கி ஓடுறாங்க ரயில்வே ஸ்டேஷனில். அங்கே இங்கே இங்கே அங்கே இங்கே ஓடி மூச்சு வாங்கி உள்ளே வந்து, பாப்பா க்ரீம் பிஸ்கட் கிடைக்கல, க்ரீம் பிஸ்கட். ஒரு அழுங்க. 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படி குழந்தை. இப்படி பிள்ளைகளை வளர்த்து அவங்களுக்கு என்ன வகையான வாழ்க்கையை நம்ம அளிக்கிறோம்? இல்லை அவங்களுக்கு நாம் நன்மை தான் பண்ணுறோமா? உண்மையில் அவங்களுக்கு ஒரு புத்தகத்தை படிக்க நம்ம சொல்லிக் கொடுக்கறது இல்லை, ஒரு கலைகளை ரசிக்க சொல்லிக் கொடுக்கறது இல்லை. நம்முடைய மரமர்ந்த முறையில் ஒரு சைவ வீட்டில் சைவ திருமுறைகளை கொஞ்சம் பாடம் சொல்லிக் கொடுப்பாங்க பிள்ளைகளுக்கு. இசை கொஞ்சம் அறிமுகம் பண்ணி வைப்பாங்க. வைணவ இடத்துல கொஞ்சம் திருப்பாவை திருவும் சொல்லிக் கொடுப்பாங்க. இது என்ன ஆகும்னா வாழ்நாள் முழுக்க கூட நிற்கக்கூடிய ஒரு பண்பாட்டு கல்வியாக இருக்கு. அந்த மாதிரி எதுவுமே நம்ம சொல்லிக் கொடுக்குறது. சரி விடுங்க, அமெரிக்காவிலேயோ ஐரோப்பாவிலேயோ இதே போன்ற ஒரு குழந்தைக்கு மேலே நாட்டு இசையில் அறிமுகம் பண்ணி வைப்பாங்க, ஓவியத்தை அறிமுகம் பண்ணி வைப்பாங்க. அது வாழ்நாள் முழுக்க ஒரு பண்பாட்டு கல்வியாக கூட நிற்கும். ஆனால் நம்முடைய இந்திய குடும்பங்களில், குறிப்பாக நடுத்தர உயர் நடுத்தர குடும்பங்களில் ஒரு வகையான பண்பாட்டு அறிமுகத்தை பண்ணி வைக்கிறது, எதுக்குமே கூட்டு போகிறது. படிப்பு கோடை விடுமுறையில் அதில் படிப்புக்கு தேவையான துணை கோர்ஸ் எதுவுமே இருக்கிறது கிடையாது. ஒரு இயற்கையை அறிமுகம் பண்ணி வைக்கிறது. நாங்கள் முழுமை அறிவு சார்பில் பறவை பார்த்தல் வகுப்புகளை நடத்துகிறோம். அதில் வந்து காட்டுக்குள்ளே ஒரு செமி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே எப்படி பிஹேவ் பண்ணுறதுன்னு சொல்லிக் கொடுக்குறோம். ஒரு பறவை பார்த்துட்டு எப்படி பொறுமையாக இருக்குன்னு சொல்லிக் கொடுக்குறோம். அதுக்கு ஒரு 50 பேர் வர்றது கிடையாது, கொஞ்சம் எண்ணிக்கையில் கம்மியாக வராது. தாவரங்களை அறிமுகம் பண்ணுறோம். ஒரு 100 செடிகளை அடையாளம் பண்ண சொல்லிக் கொடுக்குறோம். அதை எதுவுமே சொல்லிக் கொடுக்குறது கிடையாது. வாழ்நாள் முழுக்க அந்த குழந்தைக்கு தேவையான எதையுமே சொல்லிக் கொடுக்க கிடையாது. ஆனால் வாழ்நாள் முழுக்க அந்த குழந்தை அரகண்டான ஒன்று ஆளுமையாக இருக்கிறதுக்கு என்னென்ன தேவை எல்லா பயிற்சியும் கொடுக்குறாங்க. இதை தான் செல்லமாக வளர்க்குறது, கேட்டதெல்லாம் கொடுத்து வளர்க்குறதுன்னு சொல்லிக்கிறாங்க. இந்த குழந்தை எதிர்காலத்தில் உலகத்துக்கூட போய் நிற்கும்போது உலகம் அந்த கருணையெல்லாம் காட்டாது. உலகத்தில் எல்லாரும் அவங்க காலடியை பிடிச்சி வணங்க மாட்டாங்க. அந்த டிடி சொன்னார், அடுத்த ஸ்டேஷன் இறங்குன்னு சொல்கிறான். அதுதான் உலகத்துடைய ஆட்டிடியூடாக இருக்கும். இவருக்கெல்லாம் அடுத்த ஸ்டேஷன் இறக்கி விட்டுருவோம் உலகத்தில்.
அப்போ என்ன ஆகும்? டிப்ரெஷன் வரும். இவ்வளவு இளைஞர்கள் தொடர்ந்து டிப்ரெஷன் 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 இருக்க காரணம் அதுதான். சோர்வு வரும், களைப்பு வரும், டிப்ரெஷன் மாத்திரை சாப்பிட வேண்டியது. நீ ஒரு குழந்தைகிட்ட அது ஒரு அரிய ரத்தினம்னு சொல்லி வளர்த்தீங்கன்னா, தான் ஒரு அரிய ரத்தினம் இல்லை ஒன்றும் கிடையாது தெரியும் போது எவ்வளோ ஏமாற்று அடையும். ஒரு குழந்தைகிட்ட நீ ஒரு ஐன்ஸ்டீன் அப்படின்னு சொல்லி வளர்த்தீங்கன்னா, நான் ஒரு வெறும் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் தான் அது உணரக்கூடிய இடத்துல அது எவ்வளோ பெரிய சோர்வு அடையும். போட்டிகளுக்காக குழந்தைகளை தயார் பண்ணுறோம், கடும் உழைப்புக்காக தயார் பண்ணுறோம். கூடவே ஒரு சமூக வாழ்க்கைக்காகவும் அடிப்படை நாகரிகத்துக்காக அவங்கள பயிற்சி அளிக்க வேண்டியிருக்கு. இதை பற்றிலாம் நம்ம யோசிக்கணும். ஒரு டிரான்சிஷன் பீரியட்ல, ஒரு மாற்றத்துக்கான இதில் எது சௌகரியமோ அதை எடுத்துக்கோ, நாம எது தேவையோ அதை பல சமையல விட்டுருவோம். இப்போ நமக்கு சௌகரியங்கள மெத்ததை எடுத்திருக்கோம், தேவையானவற்றை எடுத்துக்கொள்வோம், கற்றுக்கொள்வோம். நன்றி.